மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பெரிய விசைப்படகுகள் கரை திரும்பாததால் சென்னை காசிமேடு பகுதிகளை களையெழுந்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கர்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கர்ணன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். சென்னை காசிமேட்டிலிருந்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரிய விசைப்படகுகள் கரை திரும்பாததால் சென்னை காசிமேடு களையிருந்து காணப்படுகிறது. மேலும் ஒரு நாள் மட்டுமே கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற நிலையில் குறைந்த அளவே கரை திரும்பிய விசைப்படகுகள் தமிழகத்தில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி நள்ளிரவு மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் சென்னை காசிமேடில் இருந்து ஏராளமான விசைப்படகு மீன் பிடிக்க சென்ற நிலையில் இந்த நிலையில் ஒரு நாள் மட்டுமே கடலுக்கு சென்று எடுத்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு கரை நள்ளிரவு 2 மணி முதல் தொடங்கும் ஏல முறை வியாபாரத்தில் வியாபாரிகள் மட்டுமல்லாது மீன் ஆசைப்பவர்களும் பொதுமக்களும் மீன்களை வாங்க நள்ளிரவு காசிமேடு வருவது வழக்கம். இந்த நிலையில் மீன்கள் வரத்து குறைவாகவும் விசைப்படகு வரத்து குறைவாகவும் இருந்த காரணத்தால் காணாங்கத்தை சிறிய வகை மீன்களான சீலா போன்ற மீன்கள் மற்றும் சற்று விலை அதிகமாக காணப்படுகிறது. வஞ்சிரம், வௌவால், பாறை போன்ற பெரிய வகை மீன்கள் விலையும் சற்று அதிகமாக காணப்படுகிறது. மேலும் இந்த மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் காசிமேடு ஒருங்கிணைப்பு சார்பாக காசிமேட்டிலே பலகை வைத்து வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் 5 மணிக்கு பின்னரே மீன் விற்பனையில் ஈடுபட வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்பார்த்து வந்த 2 மாதம் கழித்து மீன் வசூல்கள் ஏமாற்றமே செல்கின்றனர். மேலும் மீன் வஞ்சிரம் 1 கிலோ 1100 முதல் 1300, வௌவால் 1 கிலோ 700 முதல் 800 வரை, பாறை 1 கிலோ 400 முதல் 500 வரை, இறால் 1 கிலோ 500 முதல் 550, நண்டு 1 கிலோ 350 முதல் 400 வரை, காணாங்கத்தை 1 கிலோ 350 முதல் 400 வரை, சங்கரா 350 முதல் 400 வரை விற்பனை செய்கிறது. மேலும் பெரிய அளவு விசைப்படகு கரை திரும்புவதால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவு விசைப்படகு வரும். மீன்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கர்ணன்.